கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கோமதி கோவமா கத்துறாங்க. ஆமா, என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக என்ன இப்படி பேசுறீங்க? எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்க வேண்டியது, எங்கேயாவது காணாம போகிறது, இதெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்படியே கோமதிக்கு கோவமா வருது. பார்க்கறாங்க. யாருங்க? யாரு காணாம போனது? யாரு ஒளிஞ்சது? நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல. நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனேன். அவ்வளோதான். என்ன சொல்லாம போயிட்டேன். நீங்க என்னவோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கத்துறாங்க. இங்க பாருங்க. உங்களோட முடிவுல நான் எதுவுமே தலையிட்டது இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆமா, நான் கதிர்க்கும், ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் அவங்க 2 பேரும் என்ன அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா என்ன? சந்தோஷமா வாழலையா? எதுக்காக நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. ஆமா, நான் பண்ணி வச்ச கல்யாணம் தப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க இவ்வளோ நாள் பேசாம இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. ஆனா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அதெல்லாம் நல்லா இருந்ததா? குழலிக்கு ஏதோ ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தீங்க. நல்லா இருக்கு, பரவாயில்லன்னு பண்ணி வச்சீங்க. இப்போ குழலி சந்தோஷமா இருக்காளா? இல்லல்ல. அடுத்தது என்ன பண்ணீங்க? ஏதோ ஒரு குலதெய்வ சாமின்னு ஒரு சாமியை கண்டுபிடிச்சிங்க. போய் சாமி கும்பிட்டீங்க. அதுக்கப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்கள பிடிச்சிட்டு வந்தீங்க. அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணீங்க. ஆனால் எதுவுமே சரியாக அமையல. ஐயோ, என்னங்க நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன்னா, ஏதாவது பேசன்னா நீங்கள் தான் குடும்பத் தலைவர், நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு உங்கள் பின்னாடி பக்கபலமாக நான் நிற்கலையா? இப்போ எப்படி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படியே பாண்டியன் முறைச்சி பார்க்குறாரு. இங்கே பாரு கோமதி, கொஞ்சம் அமைதியாக இரு, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. மா, அமைதியாயிருமா, நீ பேசாத. ஆமாம் டேய், நாங்கள் 2 பேர் பேசலையே, அம்மா அப்பா இவ்வளோ நாள் பேசலையேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பிள்ளைங்க தானே, ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிங்களா? இல்லை எங்கள் கோவத்தை சரி பண்ண முயற்சி தான் எடுத்தீங்களா? ஒன்றுமே பண்ணலை. அப்படி நீங்கள் வரீங்க போகிறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க. அவரும் என்கிட்ட பேசுறதில்ல, நானும் அதை கண்டுக்கிறதில்ல. இதெல்லாம் நல்லா இருக்கா? சொல்லுங்கள், நீங்களாம் பிள்ளைங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா, நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. பண்ணணும்டா, பண்ணணும். அம்மா அப்பா பேசலன்னா பேச வைக்கணும். அதுதான் பிள்ளைங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கோமதி, அமைதியாக இரு கோமதி. இங்கே பாருங்க, நீங்கள் தான் குடும்பத் தலைவன் சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணிட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் 30 வருஷமாக அடங்கி பொறுமையாக இருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்து பண்ணால் அதுக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே பாருங்க, இனிமேல் நான் எங்கேயாவது காணாமல் போயிட்டா கூட நீங்களாம் யாரும் என்னை தேடாதீங்க, சரியா? நல்லா சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு. அப்படியே டென்ஷனாக கோவமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தராக அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே கோமதி கோவமாக உட்காடுறாங்க. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. அரசி, பாப்பத்தா, மீனா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், என்ன கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டனோ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாடி, ரொம்ப தாண்டி வருத்தப்பட்டிருப்பார். நீ ஏன்டி இப்படி பேசிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. மா, பேசிதாம்மா ஆகணும். பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஒரு நாள் தானே, வருத்தப்படட்டும், நல்லா படட்டும்மா. என்னை டெய்லி மனசை கஷ்டப்படுத்தலை? டெய்லி அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் அவர் மட்டும் கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், இங்கே பாருடி, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழணும். 2 பேர் கூட இருக்க சண்டை சரியாகணும்னு சொல்லிட்டு நான் தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். கடைசியில் எல்லாம் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று போய் முடியுது. சண்டை வேறு மாதிரி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பத்தான், நீ தான் இந்த வேலையை பார்த்தியா? சரி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அப்படி அழுதான், கம்முன்னு தானே இருந்த நீ, ஏன் அப்பத்தான் இப்படி பண்ணுற அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஏய், உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசலையே, நீங்கள் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணீங்களா? அமைதியாக தானே இருந்தீங்க. சரி, நான் ஒரு இது பண்ணேன், எப்படியாவது இவங்க 2 பேரும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி விடு கோமதி, உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டார்ல, கோவத்துக்காவது உங்ககிட்ட பேசிட்டார்ல, அது போதும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன இஷ்டத்துக்கு இது வரைக்கும் மனசில் வச்சுருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டீங்க போல் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். சரி அத்தை, நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு மீனா வாயை மூடிக்கிறாங்க. கோமதி அப்படி டென்ஷனாகவே இருக்காங்க.
அம்மா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அரசி, ராஜி, மீனா எல்லாருமே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பத்தாவும் போகிறாங்க. கோமதி மட்டும் தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டினீங்கல்ல, இருங்க உங்களுக்கு இருக்குது. பாண்டியன் கடைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே எப்பவும் போல் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. கூட சரவணனும் இருக்காரு. இங்கே பாருடா, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ திமிருன்னு பாருடா. அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயத்த அடக்கி வச்சிருக்கா. ஆ எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டிட்டா பாத்தியா. அப்போ இவ்வளோ நாள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கா. எல்லாரும் சொல்லுவாங்க, பொம்பளைங்கன்னா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, வெளியில் கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட அப்படிதான்டா நினச்சேன். கடைசியில் குழலி கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது. இப்போ சொல்கிறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா அம்மா ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கோவத்தில் பேசுகிற எல்லா வார்த்தையும் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. பேசாதடா நீ பேசாத, அவ மனசில் இருக்க விஷயந்தான் வாயில் வந்தது, அதை தான் அவள் சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா விடுங்கப்பா, நீங்கள் 2 பேரும் பேசலல்ல, அதனால் அம்மாவுக்கு ஆதங்கம் கோவம் தாங்க முடியலப்பா, அதுதான்ப்பா இப்படி வார்த்தையாக வந்து விழுது, வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. எப்போவுமே உங்கள் அம்மாவுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா, என்ன பேச்சு பேசுகிறா, என்ன பேச்சு பேசுகிறா, என்னால் யாருக்குமே நிம்மதி இல்லையா. ஆ நான் என்னால் நிம்மதி இல்லையா, எனக்கு தெரியுமா, மாப்பிள்ளை நல்லவங்களான்னு விசாரிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இவ கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் நல்ல கல்யாணமா, 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். அப்பா அம்மா சொன்னது உண்மை தானேப்பா, 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க, எந்த குறையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா குறை இல்லை, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, அதுக்காக ஒரு புருஷங்கிட்ட மறைச்சிருக்கலாமா, எவ்வளோ நாள் டைம் இருந்தது, எத்தனை நாள் ரூமில் இருந்திருப்பா. அப்போ ஒரு வார்த்தை என்னங்க, நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாலா. அமைதியாக அமுக்கடா மூஞ்சி மாதிரி இருந்துட்டு இப்போ வாய்க்கு வந்தபடி என்னை பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கோவப்படுறாரு. சரவணன் பார்க்குறாரு, ஐயோ அப்பாவுக்கு என்ன இவ்வளோ கோவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா எனக்கு டெலிவரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு அஞ்சலி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சரவணா, நான் கோவிலுக்கு வந்தேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த பக்கமாக தான் டெலிவரி பண்ண வரேன், எனக்கும் மைண்டு சரியில்லை, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அஞ்சலி கோயிலில் இருக்காங்க, அங்கேருந்து சரவணன் போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரவணா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, பரவாயில்லையா, வீட்டில் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, எங்கள் அம்மா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்டில் எல்லாரும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க தெரியுமா. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவும் பேசுறது இல்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்து பயங்கரமாக எங்கள் அப்பாவை திட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை போகுது, ஆனால் பிரச்சனை வருது ஓகே, அது எல்லாமே புதுசாக வருது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா எல்லாத்தையுமே சாதாரணமாக பேசுகிற, பின்ன வேற என்ன பண்ண சொல்கிற, அப்படி தானே பேசணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஏதோ அஞ்சலி, என் மனசில் இருக்கிறதுலாம் அப்பப்போ உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதனால என் மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கேன் எல்லாத்தையும் போட்டு யோசித்து எனக்கு தூக்கமே வராது தெரியுமா. ஆனால் நான் இப்போலாம் நல்லா தூங்குறேன் தெரியுமா, கரெக்டான டைமுக்கு தூங்குறேன், மனசில் கவலையே இல்லை. ஏன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுனால மட்டும்தான். எனக்கு நல்லது வந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், கெட்டது வந்தாலும் நான் சொல்கிறேன், நீ நல்ல ஒரு சொல்யூஷன் எனக்கு தர தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரவணா நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே விட்டு சரியாயிடும் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதாதா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க. இரு எங்கே போகிறேன், வீட்டுக்கு தானே போகிறேன், எனக்கு அந்த பக்கம் தான் டெலிவரி இருக்குது, நான் உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி வா சரவணா. சரவணன் அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒன்றா பைக்கில் போகிறாங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சரவணனும் சந்தோஷமாக போகிறாரு. அப்போ அந்த பக்கமாக தங்கமயில் போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, இது மாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ இருக்கமா, அதுவும் பைக்கில் ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போது மாமா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாரோ அப்படி கூட ஒரு எண்ணம் இருக்குமோ, அதனால தான் என்னை பார்த்தாலே பிடிக்கலையோ, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பேசாமல் இருக்காங்க. என்னக்கா ஃபோன் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கீங்க, பேசுங்கக்கா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க.
இல்லை மீனா, எனக்கு மனசே சரியில்லை மீனா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேனா, அப்போ மாமா ஒரு பொண்ணோட பைக்கில் ரொம்ப இறுக்கமாக போகிறாரு. அதே பொண்ணு தான் நான் ஏற்கனவே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ, அஞ்சலியா இருக்குமோ அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் எவ்வளவோ அவரை விட்டு விலகி போகணும், அவர் எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் மனசு அது கேட்கவே மாட்டுது. அவரை இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது என் மனசு துடிக்குது. எதுக்காக இவர் போகிறாருன்னு அவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா, உங்களோட கஷ்டம் வலி எல்லாமே எனக்கு புரியுது. நான் மாமா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் போகிறாங்க. எதுக்காக மாமா இப்படி பண்ணிகிட்ருக்காரு? அந்த அஞ்சலியை பைக்லாம் வச்சுட்டு சுற்றுவாங்களா என்ன? ஃப்ரெண்டுனா பேசுவாங்க போவாங்க, அவ்வளோதான். இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? ஒரு வேளை அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்குமோ? அன்னைக்கே அப்படி தான் சொன்னார், கல்யாணம் பண்ணால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு. சரி, மாமா கிட்ட எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக கேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா எங்கே இருக்கீங்க? நானாப்பா கடையில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, உங்ககிட்ட நான் பேசணும். மாமா இருக்காரா கடையில்? மாமா இல்லை, அவர் இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ யார் கூட எங்கே போனீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நானாப்பா கோயிலுக்கு தான்ப்பா போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போனீங்க, சரி. நீங்கள் அஞ்சலி அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களா? நான் பார்த்தேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாப்பா, அவங்க வீட்டில் போகும்போது அப்படியே விட்டுட்டு போனேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குது? என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, உங்கள் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீங்கள் பைக்கில் பின்னாடி இப்படி உட்கார வச்சுட்டு போனால் 4 பேர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டை தானே தப்பாக பேசுவாங்க. பொண்டாட்டியை வந்து பிரிஞ்சிட்டான், அதனால் இன்னொரு பொண்ணோட சுற்றுறாரு அப்படி தானே சொல்லுவாங்க. இது தப்பு தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீயும் என்னப்பா எல்லார் மாதிரியும் பேசுகிற? என் மனசில் அப்படிலாம் ஒரு எண்ணம் இல்லைப்பா, நான் சாதாரணமாக தான்ப்பா கூட்டிகிட்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஃபோனில் பேசுங்க. நீ நல்லா இருக்கியா அதோடு நிறுத்திக்க. அந்த பைக்கெலாம் கூட்டிகிட்டு போகாதீங்க, அது நல்லதில்லை. 4 பேர் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க, எனக்கே தப்பாக தோணுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சரவணன் யோசிக்கிறார், என்ன இது எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க நம்மளை பற்றி, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்கார். மீனா நினைக்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட எடுத்து சொல்லிட்டோம், அதுக்கு மேலே அவர் செய்யறதோ செய்யாததோ அது அவரோட விருப்பம் தான், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க. தங்கமயில் போகிறாங்க. அங்கே வேலை செய்கிற இடத்துல பயங்கரமாக அழறாங்க, தேம்பி அழறாங்க. எதுக்காக மாமா இந்த அஞ்சலி கூட சுற்றிட்டுருக்காரு தெரியலையே. அவங்க பேர் கூட மீனா அஞ்சலி தானே சொன்னாங்க. சரி, மாமா மனசில் அந்த பொண்ணு தான் இருக்குது போல இருக்குது, அதனால தான் நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாரா? இனிமேல் மாமான்னு நம்ம கூப்பிடவே வேண்டாம், இது எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும், நமக்கு வேறு வழியே கிடையாது, நம்ம குழந்தைய நல்லபடியாக நம்ம வளர்த்தா போதும் அப்படின்னு கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி கோவமாக கத்துறாங்க. ஆமாம், என்னதான் மனசில் நினச்சிட்ருக்கீங்க? எதுக்காக என்னை இப்படி பேசுகிறீங்க? எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிக்க வேண்டியது, எங்கேயாவது காணாமல் போகிறது, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்படியே கோமதிக்கு கோவமாக வருது. பார்க்குறாங்க, யாருங்க? யார் காணாமல் போனது? யார் ஒளிஞ்சது? நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனேன், அவ்வளோதான். என்ன சொல்லாமல் போயிட்டேன். நீங்கள் என்னவோ வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கத்துறாங்க. இங்கே பாருங்க, உங்களோட முடிவில் நான் எதுவுமே தலையிட்டதில்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் அவங்க 2 பேரும் என்ன அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்களா என்ன? சந்தோஷமாக வாழலையா? எதுக்காக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க. ஆமாம், நான் பண்ணி வச்ச கல்யாணம் தப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கீங்க. சரி, பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அதெல்லாம் நல்லா இருந்ததா? குழலிக்கு ஏதோ ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தீங்க, நல்லா இருக்குது பரவாயில்லன்னு பண்ணி வச்சிங்க. இப்போ குழலி சந்தோஷமாக இருக்காளா? இல்லை. அடுத்தது என்ன பண்ணீங்க? ஏதோ ஒரு குலதெய்வ சாமின்னு ஒரு சாமியை கண்டுபிடிச்சிங்க, போய் சாமி கும்பிட்டீங்க. அதுக்கப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு வந்தீங்க, அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணீங்க. ஆனால் எதுவுமே சரியாக அமையல. ஐயோ, என்னங்க நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன்னா, ஏதாவது பேசன்னா நீங்கள் தான் குடும்பத் தலைவர், நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு உங்கள் பின்னாடி பக்கபலமாக நான் நிற்கலையா? இப்போ எப்படி இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படியே பாண்டியன் முறைச்சி பார்க்குறாரு. இங்கே பார்க்கும்போதே கொஞ்சம் அமைதியாக இரு, வாய்க்கு வந்தபடிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. மா, அமைதியாயிருமா, நீ பேசாத. ஆமாம் டேய், நாங்கள் 2 பேர் பேசலையே, அம்மா அப்பா இவ்வளோ நாள் பேசலையேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பிள்ளைங்க தானே, ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிங்களா? இல்லை எங்கள் கோவத்தை சரி பண்ண முயற்சி தான் எடுத்தீங்களா? ஒன்றுமே பண்ணலை. அப்படி நீங்கள் வரீங்க போகிறீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க.
அவரும் என்கிட்ட பேசுறதில்ல, நானும் அதை கண்டுக்கறதில்ல. இதெல்லாம் நல்லா இருக்கா? சொல்லுங்க, நீங்களாம் பிள்ளைங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. பண்ணணும்டா, பண்ணணும். அம்மா அப்பா பேசலனா பேச வைக்கணும். அதுதான் பிள்ளைங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கோமதி அமைதியாக இரு கோமதி, இங்கே பாருங்க, நீங்கள் தான் குடும்ப தலைவன் சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணிட்டீங்க. நான் எல்லாத்துக்கும் 30 வருஷமாக அடங்கி பொறுமையாக இருக்கேன். நான் ஒரு முடிவு எடுத்து பண்ணால் அதுக்கு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். இங்கே பாருங்க, இனிமேல் நான் எங்கேயாவது காணாமல் போயிட்டா கூட நீங்களாம் யாரும் என்னை தேடாதீங்க, சரியா? நல்லா சாப்பிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு. அப்படியே டென்ஷனாக கோவமாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. எல்லாருமே ஒவ்வொருத்தராக அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே கோமதி கோவமாக உட்காடுறாங்க. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. அரசி, பாப்பத்தா, மீனா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், என்ன கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டனோ அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாடி, ரொம்ப தாண்டி வருத்தப்பட்டிருப்பார். நீ ஏன்டி இப்படி பேசிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பேசிதாம்மா ஆகணும், பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஒரு நாள் தானே, வருத்தப்படட்டும், நல்லா படட்டும்மா. என்னை டெய்லி மனசை கஷ்டப்படுத்தலை? டெய்லி அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் அவர் மட்டும் கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இங்கே பாருடி, நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழணும், 2 பேர் கூட இருக்க சண்டை சரியாகணும்னு சொல்லிட்டு நான் தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். கடைசியில் எல்லாம் நான் ஒன்று நினச்சா அது ஒன்று போய் முடியுது, சண்டை வேறு மாதிரி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்பத்தான் நீ தான் இந்த வேலையை பார்த்தியா? சரி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அப்படி அழுதான், கம்முன்னு தானே இருந்த நீ, ஏன் அப்பத்தான் இப்படி பண்ணுற அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ஏய், உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசலையே, நீங்கள் யாராவது ஏதாவது ஒன்று பண்ணீங்களா? அமைதியாக தானே இருந்தீங்க. சரி, நான் ஒரு இது பண்ணேன், எப்படியாவது இவங்க 2 பேரும் பேச வைக்கணும்னு சொல்லிட்டு, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி விடு கோமதி, உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டார்ல, கோவத்துக்காவது உங்ககிட்ட பேசிட்டார்ல, அது போதும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அத்தை. என்ன இஷ்டத்துக்கு இது வரைக்கும் மனசில் வச்சுருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டீங்க போல் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். சரி அத்தை, நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு மீனா வாயை மூடிக்கிறாங்க. கோமதி அப்படி டென்ஷனாகவே இருக்காங்க. அம்மா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு அரசி, ராஜி, மீனா எல்லாருமே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. அப்பத்தாவும் போகிறாங்க. கோமதி மட்டும் தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டினீங்கல்ல, இருங்க உங்களுக்கு இருக்குது. பாண்டியன் கடைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே எப்பவும் போல் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. கூட சரவணனும் இருக்கார். இங்கே பாருடா, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ திமிருன்னு பாருடா. அவள் மனசுக்குள்ளே எவ்வளோ விஷயத்த அடக்கி வச்சிருக்கா. எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டிட்டா பாத்தியா? அப்போ இவ்வளோ நாள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கா. எல்லாரும் சொல்லுவாங்க, பொம்பளைங்கன்னா எல்லாத்தையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, வெளியில் கொட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட அப்படிதான்டா நினச்சேன். கடைசியில் குழலி கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ சொல்கிறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா, அம்மா ஏதோ கோவத்தில் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, கோவத்தில் பேசுகிற எல்லா வார்த்தையும் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. பேசாதடா, நீ பேசாத, அவள் மனசில் இருக்க விஷயந்தான் வாயில் வந்தது, அதை தான் அவள் சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா விடுங்கப்பா, நீங்கள் 2 பேரும் பேசலல்ல, அதனால் அம்மாவுக்கு ஆதங்கம் கோவம் தாங்க முடியலப்பா, அதுதான்ப்பா இப்படி வார்த்தையாக வந்து விழுது, வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. எப்போவுமே உங்கள் அம்மாவுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா, என்ன பேச்சு பேசுகிறா, என்ன பேச்சு பேசுகிறா, என்னால் யாருக்குமே நிம்மதி இல்லையா? நான் என்னால் நிம்மதி இல்லையா? எனக்கு தெரியுமா, மாப்பிள்ளை நல்லவங்களான்னு விசாரித்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இவ கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் நல்ல கல்யாணமா, 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார். அப்பா, அம்மா சொன்னது உண்மை தானேப்பா, 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க, எந்த குறையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா, குறை இல்லை, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை, அதுக்காக ஒரு புருஷங்கிட்ட மறைச்சிருக்கலாமா? எவ்வளோ நாள் டைம் இருந்தது, எத்தனை நாள் ரூமில் இருந்திருப்பா. அப்போ ஒரு வார்த்தை, என்னங்க நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா
அமைதியாக அமுக்கடா மூஞ்சி மாதிரி இருந்துட்டு இப்போ வாய்க்கு வந்தபடி என்னை பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கோவப்படுறாரு. சரவணன் பார்க்குறாரு, ஐயோ அப்பாவுக்கு என்ன இவ்வளோ கோவமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா எனக்கு டெலிவரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு அஞ்சலி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சரவணா, நான் கோவிலுக்கு வந்தேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த பக்கமாக தான் டெலிவரி பண்ண வரேன், எனக்கும் மைண்டு சரியில்லை, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அஞ்சலி கோயிலில் இருக்காங்க. அங்கேருந்து சரவணன் போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சரவணா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க, பரவாயில்லையா, வீட்டில் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற, எங்கள் அம்மா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்டில் எல்லாரும் காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க தெரியுமா. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவும் பேசுறது இல்லை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்து பயங்கரமாக எங்கள் அப்பாவை திட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சரவணன் சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை போகுது, ஆனால் பிரச்சனை வருது ஓகே, அது எல்லாமே புதுசாக வருது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா எல்லாத்தையுமே சாதாரணமாக பேசுகிற, பின்ன வேற என்ன பண்ண சொல்கிற, அப்படி தானே பேசணும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஏதோ அஞ்சலி, என் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்பப்போ உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அதனால என் மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கியேன், எல்லாத்தையும் போட்டு யோசித்து எனக்கு தூக்கமே வராது தெரியுமா. ஆனால் நான் இப்போலாம் நல்லா தூங்குறேன் தெரியுமா, கரெக்டான டைமுக்கு தூங்குறேன், மனசில் கவலையே இல்லை. ஏன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுனால மட்டும்தான். எனக்கு நல்லது வந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், கெட்டது வந்தாலும் நான் சொல்கிறேன், நீ நல்ல ஒரு சொல்யூஷன் எனக்கு தர தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரவணா நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே விட்டு சரியாயிடும், அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதாதா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க. இரு 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 எங்கே போகிறேன், வீட்டுக்கு தானே போகிறேன், எனக்கு அந்த பக்கம் தான் டெலிவரி இருக்குது, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி வா சரவணா. சரவணன் அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒன்றா பைக்கில் போகிறாங்க. அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சரவணனும் சந்தோஷமாக போகிறாரு. அப்போ அந்த பக்கமாக தங்கமயில் போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, இது மாமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ இருக்கமா, அதுவும் பைக்கில் ஒன்றா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போது மாமா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாரோ, அப்படி கூட ஒரு எண்ணம் இருக்குமோ, அதனால தான் என்னை பார்த்தாலே பிடிக்கலையோ, வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்கிறாரு, அப்போ அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே பேசாமல் இருக்காங்க. என்னக்கா ஃபோன் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கீங்க, பேசுங்கக்கா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, எனக்கு மனசே சரியில்லை மீனா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன்னா அப்போ மாமா ஒரு பொண்ணோட பைக்கில் ரொம்ப இறுக்கமாக போகிறாரு, அதே பொண்ணு தான் நான் ஏற்கனவே பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஓ அஞ்சலியாக இருக்குமோ அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளவோ அவரை விட்டு விலகி போகணும், அவர் எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என் மனசு அது கேட்கவே மாட்டுது, அவரை இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது என் மனசு துடிக்குது, எதுக்காக இவர் போகிறாருன்னு அவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா உங்களோட கஷ்டம் வலி எல்லாமே எனக்கு புரியுது, நான் மாமா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் போகிறாங்க. எதுக்காக மாமா இப்படி பண்ணிகிட்ருக்காரு, அந்த அஞ்சலியை பைக்கெலாம் வச்சுட்டு சுற்றுவாங்களா என்ன, ஃப்ரெண்டுனா பேசுவாங்க போவாங்க அவ்வளோதான், இவர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு வேளை அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்குமோ, அன்றைக்கே அப்படி தான் சொன்னார், கல்யாணம் பண்ணால் என்ன தப்புன்னு சொல்லிட்டு, சரி மாமா கிட்ட எதுவும் இருந்தாலும் டேரெக்டாக கேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா எங்கே இருக்கீங்க, நானாப்பா கடையில் தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், மாமா இருக்காரா கடையில், மாமா இல்லை, அவர் இல்லை, அப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுப்பா, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க. ஆமாம் நீங்கள் இப்போ யார் கூட எங்கே போனீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நானாப்பா கோயிலுக்கு தான்ப்பா போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போனீங்க சரி, நீங்கள் அஞ்சலி அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போனீங்களா, நான் பார்த்தேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாப்பா அவங்க வீட்டில் போகும்போது அப்படியே விட்டுட்டு போனேன், இதில் என்னப்பா தப்பு இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. மாமா உங்கள் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நீங்கள் பைக்கில் பின்னாடி இப்படி உட்கார வச்சுட்டு போனால் 4 பேர் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டை தானே தப்பாக பேசுவாங்க, பொண்டாட்டியை வந்து பிரிஞ்சிட்டான் அதனால் இன்னொரு பொண்ணோட சுற்றுறாரு அப்படி தானே சொல்லுவாங்க, இது தப்பு தானே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீயும் என்னப்பா எல்லார் மாதிரியும் பேசுகிற, என் மனசில் அப்படிலாம் ஒரு எண்ணம் இல்லைப்பா, நான் சாதாரணமாக தான்ப்பா கூட்டிகிட்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா,
நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஃபோனில் பேசுங்க. நீ நல்லா இருக்கியா? அதோடு நிறுத்திங்க. அந்த பைக்கெலாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. அது நல்லதில்ல. 4 பேர் பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்க. எனக்கே தப்பாக தோணுது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிப்பா சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சரவணன் யோசிக்கிறார், என்ன இது எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க நம்மளை பற்றி, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே இருக்கார். மீனா நினைக்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாமா கிட்ட எடுத்து சொல்லிட்டோம். அதுக்கு மேலே அவர் செய்யறதோ செய்யாததோ அது அவரோட விருப்பம் தான். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அங்கேருந்து போகிறாங்க. தங்கமயில் போகிறாங்க. அங்கே வேலை செய்கிற இடத்துல பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. எதுக்காக மாமா இந்த அஞ்சலி கூட சுற்றிட்டு இருக்காரு தெரியலையே. அவங்க பேர் கூட மீனா அஞ்சலி தானே சொன்னாங்க. சரி, மாமா மனசில் அந்த பொண்ணு தான் இருக்குது போல இருக்குது. அதனால தான் நம்ம மேலே இவ்வளோ கோவப்படுறாரா? இனிமேல் மாமான்னு நம்ம கூப்பிடவும் வேண்டாம். இது எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். நமக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம குழந்தைய நல்லபடியாக நம்ம வளர்த்தா போதும் அப்படின்னு தங்கமயில் நினைக்கிறாங்க.